எல்லாத்தையும் அப்படி ஸ்ட்ரிங் பண்ணி எங்கே அடைச்சிடுறீங்க அப்படின்னா 0 to 1 அடைச்சிடுறீங்க. அப்போது என் கிராஃப் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலி எல்லாமே ஒரே ஹைட்டாக இருக்குங்க. ஒரு வாட்டி 1க்கு இது -1, இது 1 எடுத்துக்கிறேன். என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்குள்ளே கிடந்து டமால் டக்கா அப்படின்னு குதிச்சிட்டு இருப்பான். ஓகே, நீங்கள் எத்தனை ஆசிலேஷன், ஓகே, 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிற ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் அப்படியே ஸ்ட்ரிங் பண்ணி எதுக்குள்ளே கொண்டு போட்டுறீங்க, 0 to 1 கொண்டு போட்டுறீங்க. பார்த்தீங்கன்னா இப்படி வேகமாக இதுக்கு இடையில மேலேயும் கீழேயும் அந்த ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிஆர் அகாடமியில் PGTRB, PG Polytechnic, PGTRB Engineering and then TRB, SCRT இது எல்லாத்துக்குமே சண்டே MCQ கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. ஓகே, வில்லிங் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள். எல்லா கோச்சிங்க்கான MCQ கொஷின்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். ஆக்சுவலாக எப்படி ஷார்ட் அண்ட் ட்ரிக்ஸ் மூலமாக நீங்கள் எலிமினேட் பண்ணலாம். we have to practice for more questions. அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா எக்ஸாமை அட்டன் பண்ண முடியும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக அட்டன் பண்ண முடியும். நம்மளுக்கு எல்லா கான்செப்ட்டும் தெரிஞ்சிருக்கு. எல்லோரும் ஆல்ரெடி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. தியரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ண சொன்னால் எல்லோரும் ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். பட் வித்தின் த டைம்குள்ளே நம்ம அடிக்கணும், ஸ்கோர் பண்ணணும். காம்படிஷன் ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம எப்படி அதை ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ரியல் அனாலிசிஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதில் காம்பேக்ட் பேஸ்டாக இருக்க கொஷினை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறது ரியல் அனாலிசிஸில் தான். இது அந்த காம்பேக்ட்னஸில் 2 வருஷ கொஷின் தான் அவைலபிள் இருக்குது. அதில் இருக்க எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இப்போ இதில் இந்த கொஷின் வந்து பார்க்குறோம். இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதோட பிஹேவியரை பற்றி நீங்கள் தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் இதை எடுத்திருக்கிறேன். ஓகே, the function f of x equal to sin 1 by x at x equal to 0 has a discontinuity of first kind and discontinuity of second kind. அப்புறம் mixed continuity, removable discontinuity அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனோட கிராஃப் என்ன அப்படி, அதாவது கிராஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன், இதை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. ஆக்சுவலாக 1/xோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த கிராஃப் எப்படி இருந்தது, இந்த மாதிரி இருந்ததா. ஓகே, 1ல் வந்து 1 இருக்கும், -1ல் -1 இருக்கும். ஸோ அதர் தென் தட் ஆஃப்டர் 1 பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகி 0 நோக்கி பார்க்கும். அப்புறம் 0 to 1 இது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப பீக்காக இன்க்ரீஸ் ஆகும். அதே -1 to 1 இது என்ன ஆகுது, பீக்காக இன்க்ரீஸ் ஆகுது. மற்ற எல்லாத்துலேயும் 0 அப்ரோச் பண்ணும். இப்போ எப்படி பிடிக்கணும் அப்படின்னா, இதில் நீங்கள் சைனை வந்து ஆப்ரேட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலி சைன் கர்வ் வந்து எப்படி போயிட்டுருக்கோம் அப்படின்னா 0 sin 0 0 இந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஓகே, இது ஒன்று போல் இருக்கும். இந்த மாதிரி உங்களோட சைன் கர்வ் போயிட்டுருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே உங்களுக்கு 1ங்கிற பாயிண்ட், ஓகே, π/2 வில் பி ஹியர். π/2ல் தான் சைன் வேல்யூ வந்து 1 இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு என்ன இருந்திருக்கும், π/2ங்கிறது 3.14 டிவைடட் பை 2ங்கிறப்போ 1 பாயிண்ட் சம்திங் வந்துடும். அப்போ 1ங்கிறது இதுக்கு முன்னாடி இருக்கும், -1ங்கிறது இதுக்கு முன்னாடி இருக்கும். இப்போ இந்த கிராஃப் என்ன ஆகுது அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா 1க்கு அப்புறம் இருக்கிற எல்லாரும் எங்கே வந்துடணும் அப்படின்னா 0 to 1 வந்துடணும். 0 to 1 இடையில இருக்கிறவங்கலாம் எங்கே போயிடணும், 1க்கு அப்புறம் போயிடணும். ஓகே, ஸோ ஏன்னா அதை ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டோம்ல, இது வந்து எக்ஸுக்கு 1/xக்கு ரொம்ப அது தலைகீழ மாறிடும்ல. ஓகே, அப்போ 1க்கு அப்புறம் இருக்கிற எல்லாரும் எங்கே வரணும், 0 to 1 வந்துடணும். ஓகே, 0 to 1 இருக்கிறவங்கலாம் எங்கே போயிடணும், 1க்கு அப்புறம் போயிடணும். ஓகே, அப்போது இந்த கிராஃப் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோட ஐடியா கிடையாதுங்க. ஓகே, இதை வந்து குமரேசன் சார் MTTS ப்ரோக்ராம் ஆர்கனைசர்ஸ் இருக்கார்ல, அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட டெக்னிக். MTTS வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டெக்னிக். BSc 3rd இயர்லேருந்து அட்டன் பண்ணலாம். BSc 3rd இயர், MSc 1st இயர், MSc 2nd இயர், லெவல் 1, லெவல் 2 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் டீச்சராக இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுங்கள். MTTS வெப்சைட்டில் போய் பார்த்து அவங்கள அட்டன் பண்ண வைங்க. ஓகே, மேக்ஸை வந்து நல்லா டீப்பாக கற்றுக்கிடட்டும். ஓகே, நம்ம வந்து ராமானுஜம் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இன்றைக்கி நம்ம எத்தனை ராமானுஜம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஓகே, இவங்களுக்கு குமரேசன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்காரர் தான், பட் ஒர்க்டு இன் ஹைதராபாத். ஓகே, ஸோ இங்கே வாங்க, இப்போ இதில் சொல்கிறேன்.
இப்போ 1 இங்கே இருக்குது, -1 இங்கே இருக்குது. 0 to 1 வரைக்கும் என்ன கிராஃபு இப்படி போகுதா? 0 to 1 வரைக்கும் அது எப்படி இருக்கணும்? இப்படி போயிடும். இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் 1க்கு அப்புறம் இருக்கிற எல்லா இதுக்கப்புறம் போய்கிட்டே இருக்குமா, அதை எல்லாத்தையும் அப்படி ஸ்ட்ரிங் பண்ணி எங்கே அடைச்சிடுறீங்க அப்படின்னா 0 to 1க்குள்ளே அடைச்சிடுறீங்க. அப்போது என் கிராஃப் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலி எல்லாமே ஒரே ஹைட்டாக இருக்குங்க. ஒரு வாட்டி 1க்கு இது -1, இது 1 எடுத்துக்கிறேன். என்ன ஆகும் அப்படின்னா இதுக்குள்ளே கிடந்து டமால் டக்கா அப்படின்னு குதிச்சிட்டு இருப்பான். ஓகே, நீங்கள் எத்தனை ஆசிலேஷன், ஓகே, 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிற ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் அப்படியே ஸ்ட்ரிங் பண்ணி எதுக்குள்ளே கொண்டு போட்டுறீங்க? 0 to 1க்குள்ளே கொண்டு போட்டுறீங்க. பார்த்தீங்கன்னா இப்படி வேகமாக இதுக்கு இடையில மேலேயும் கீழேயும் அந்த ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கும். இதே இதுதான் உங்களுக்கு -1லேயும். இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் இந்த கிராஃப் வந்து +1 -1 இந்த மாதிரி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்படி ரொம்ப ஆசிலேட் ஆகிட்டு கிடப்பா. இதுக்கு இடையில 0 போய் தொடவே மாட்டான். ஓகே, ஐ ஒன்ட் டச் இட் அப்படின்னு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த சின்ன குழந்தைங்க அடம் பிடிக்கிற மாதிரி மேலே ஒரு குதி கீழே ஒரு குதி, இந்த மாதிரி இந்த கிராஃப் வந்து போயிட்டுருக்கும். இந்த ஐடென்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கிராஃப் வந்து இட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஐடியா. ஓகே, ஸோ இப்போ லிமிட்டை வந்து கேட்குறாங்க. ஓகே, இப்போ உங்களோட கான்செப்டுக்கு வாங்க. இதே இதில் நீங்கள் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பாட்டில் அண்ட் ஷீபட் புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இருக்கிற எடிஷன் எப்படி இருக்குன்னு தெரில, என்கிட்ட பழைய காப்பி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் இந்த டயக்ராம் இருக்கும். பாட்டில் அண்ட் ஷீபட் ரியல் அனாலிசிஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா ஓகே, x into sin 1/x எப்படி இருப்பான்னா இந்த 2 லைனை போட்டு விட்ருங்க. y = x, y = இதுக்கு இடையில கிராஃப் வந்து ஆசிலேட் ஆயிடுச்சு. Okay, one will be here after this structure. One it is -1 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். It is -1 வச்சுக்கலாம். இது என்ன இருக்கும் அப்படின்னா இப்படி இருந்திருக்கும், இந்த மாதிரி இருந்திருக்கும். அதாவது இதில் y = x லைனும் y = -x லைனையும் வச்சு கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இருக்க போர்ஷன் இதுக்கு கீழே இருக்க போர்ஷன் எடுத்துடணும். அதே இது x² into sin 1/xனா எப்படி இருந்திருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேரபோலா y = x² பேரபோலா y = -x² பேரபோலா வரைஞ்சிட்டு கட் பண்ணிடுங்க. இதுக்கு இடையில இருக்கிற போர்ஷன் தான் உங்களுக்கு என்னது அந்த கிராஃப். இப்போ நீங்கள் லிமிட் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். ஓகே, ஏன்னா இது புதுசாக பார்க்குறோம், நம்மளுக்கு மறக்காமல் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கம் டு த கான்செப்ட். ஓகே, இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா discontinuity of first kind, discontinuity of second kind, mixed continuity, removable discontinuity. Discontinuity of first kindங்கிறது என்ன அப்படின்னா left limit, நம்ம 0ல தானே லிமிட் பார்க்கணும். left limit, right limit ரெண்டுமே exist. ரெண்டுமே என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸிஸ்ட்னா என்ன மீனிங், ஃபைனைட் நம்பர் கிடைக்கும். பட் வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது. தட் மீன்ஸ் இது ரெண்டும் என்ன இல்லை, ஈக்குவல் இல்லை. ஓகே, ஸோ இது ரெண்டு ஈக்குவல் இல்லைன்னா யூஸ்வலாக என்ன சொல்லியிருப்பீங்கன்னா ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி அப்படி சொல்லியிருப்பீங்க. அப்போ அந்த ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி இருந்தது, ஓகே, அந்த ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்கிறோம், டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட் அப்படிங்கிறோம். ஓகே, அடுத்த கேஸ்ல உங்களுக்கு இதுவே எக்ஸிஸ்ட் ஆகலன்னு பார்த்துக்கோங்க. லிமிட் x goes to 0 minus f of x goes to 0 plus f of x ரெண்டுமே does not exist. இதுவும் எக்ஸிஸ்ட் ஆகல, இதுவும் எக்ஸிஸ்ட் ஆகல. இந்த ரெண்டு லிமிட்டுமே எனக்கு லெஃப்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகல, ரைட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகல அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் செகண்ட் கைண்ட் சொல்கிறீங்க. ஓகே, மிக்சட் கண்டினியூட்டி டசன்ட் ஹாவ் த மீனிங். ஓகே, எல்லா டைப் ஆஃப், அதாவது சில இன்டர்வலில் கண்டினியூஸாக இருந்து சில இன்டர்வலில் டிஸ்கண்டினியூஸ் இருக்கலாம். ஓகே, ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி என்ன அப்படின்னா லிமிட் எக்ஸிஸ்ட், லிமிட் எக்ஸ் கோஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட், பட் இது எதுக்கு ஈக்குவலாக இருக்காதுன்னா எஃப் ஆஃப் ஏக்கு ஈக்குவலாக இருக்காது. ஓகே, ஸோ இந்த இது வந்து என்ன சொல்கிறோம், ரிமூவபிள் டிஸ்கண்டினியூஸ். ஓகே, நீங்கள் என்ன பண்ணலன்னா அந்த பாயிண்ட்ல மட்டும் தானே கண்டினியூட்டி இல்லை, யூ கேன் ரிமூவ் தட், யூ கேன் கெட் த கண்டினியூட்டி.
otherwise you can redefine f of a. இந்த லிமிட் வேல்யூ என்ன வருதோ அதை நீங்க அந்த வேல்யூவையே f of a ன்னு டிஃபைன் பண்ணீங்கன்னா you can make the function as a continuous function. அப்படி இருக்கிறத removable discontinuous அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ come to that. இப்போ நீங்க ஆன்சர் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். என்ன ஆன்சர் பண்ணிடுவீங்க பாருங்க. இப்போ நம்மளுக்கு லெஃப்ட் லிமிட் பாருங்க, அட் பாயிண்ட் 0ல தானே கேட்குறாங்க. நீங்க லெஃப்ட் லிமிட் பார்க்கணும், எங்கேருந்து அப்ரோச் பண்ணணும், இங்கேருந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இங்கேருந்து 0 நோக்கி அப்ரோச் பண்றீங்க. எக்ஸ் இப்படி அப்ரோச் பண்றப்போ பாருங்க 1 வரைக்கும் அவன் எப்படி போயிட்டே இருந்திருப்பான். அதுக்கப்புறம் பாருங்க இட் இஸ் கோயிங் டு ஜம்ப் லைக் எனிதிங். ஸோ 1க்கு போகவா -1க்கு போகவா, 1க்கு போகவா -1க்கு போகவான்னு இருக்கும். அப்போ என்ன ஆகாது, லெஃப்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஓகே, ஸோ அப்போ எனக்கு என்ன இல்லை அப்படின்னா லெஃப்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலை. எக்ஸ் கோஸ் டு 0, எக்ஸ் கோஸ் டு 0 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஏன்னா அது +1 -1 நீங்க 0க்கு பக்கத்துல போக போக கிராஃப் எங்க நோக்கி போகுது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். நீங்க 0க்கு பக்கத்துல போக போக கிராஃப் ஜம்ப் ஆயிட்டே தான் இருக்கும். +1க்கும் -1க்கும் +1க்கும் -1க்கும் ஜம்ப் ஆயிட்டே இருக்கும். ஸோ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது. அதே இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ரைட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணுங்க, 0 அப்ரோச் பண்ணுங்க. எக்ஸ் இங்க இருந்து நீங்க வர்றீங்க அப்படின்னா கிராஃப் எங்க நோக்கி போகுது பாருங்க. அப்பவும் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா 0 plus f of x. அப்பவும் லிமிட் வந்து +1க்கு போகவா -1க்கு போகவா அப்படின்னு இருக்கும். ஸோ அப்பவும் எனக்கு என்ன ஆகாது, லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது. தட் இஸ் ரைட் லிமிட்டும் எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது. இப்படி ரெண்டு லிமிட்டுமே எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா அதை என்ன சொல்றோம், டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் செகண்ட் கைண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரிசல்ட் நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்றோம். வில் see in the next problem.